என் பேர் MC சிவகாமின்னு சொல்லிட்டுங்க. நான் என்னுடைய சொத்து விவரமா பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். 1943 MC சம்பந்த முதலியார்னு எங்க தாத்தா வந்து ஒரு 266 ஏக்கர் வந்து சோழிங்கநல்லூர் வில்லேஜில் வாங்கியிருக்காருங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணம் எங்கிட்ட இருக்கு. 1960 பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பத்திரத்துல. அதுல வந்து அவங்க மகன்கள் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆவணம் எங்கிட்ட இருக்கு. அதுல எங்க அப்பா பெயர் MC சந்திரசேகரன். அவருக்கு 2 பசங்க, ஒன்று நான் MC சிவகாமி, என் தம்பி MC நடராஜன் வந்திருக்காரு. இவங்க வந்து என் அத்தை பசங்க. அந்த 5 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் தாத்தாக்கு, அதில் ஒருத்தவங்க MC ஜெகதீஸ்வரின்னு எங்கள் அத்தை, அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பையன் வந்திருக்காங்க. இவர் வழக்கறிஞர்ங்க. 1960 பிரிச்சுக்கிட்ட பாகத்துப்படி 1981 எங்கள் அத்தை, இன்னொரு பெரிய அத்தை ஒருத்தங்க, அவங்களுக்கு பிரித்த பாகப்படி அவங்க அந்த சொத்தை வித்துட்டாங்க. அதை 81 அவங்க பாகத்தை அவங்க வித்துக்கிட்டாங்க. 1988 திரும்பவும் அதே சொத்தை நடிகை ஸ்ரீதேவி அம்மாவுக்கு மோசடி ஆவணம் மூலியமா வித்திருக்காங்க. 88 ஆவணம் ஆயிடுச்சுங்க. திரும்பவும் அந்த பட்டா பெயர் மாற்றம் பண்றதுக்காக 2023 அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றவங்க போனி கபூர் என்றவர் வந்து பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காருங்க. பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது அவர் அதில் வந்து ஸ்ரீதேவி அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டோ லீகல் ஹெயர் சர்டிஃபிகேட்டோ கொடுக்கல. அதை RTI மூலியமா எனக்கு அளிச்சிருக்காங்க சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆஃபீஸில். 2023 டிசம்பரில் அப்ளிகேஷன் கொடுத்து 23 இல்லாத சொத்துக்கு பட்டாவை பெயர் மாற்றம், எங்களுடைய சொத்துல பட்டாவை அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால நான் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை, அதாவது எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை, அதில் இவங்களும் ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலாக கொடுத்ததுனால அவர் 6 மாதம் காலத்துக்கு அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையை ஏமாற்றி எங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய 1 கோடி ரூபா பணத்தை அவர் பெற்றிருக்காரு. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா RTI மூலியமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் லீகல் ஹெயர் சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பணம் வாங்குறதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு. இதை நான் இந்த பட்டாவை வழங்கினதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் இப்போ நான் பட்டாவை கொடுத்து 2 வருஷ காலகட்டமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். ரெவென்யூ பண்ண தவறுதுனால என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் கொடுக்காம அந்த பட்டாவை கேன்சல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. சரி 2 வருஷம் காலம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ரெவென்யூ நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ 2023 ஜனவரி மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி OS பெண்டிங்கில் கேஸ் போட்டுட்டேங்க. இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்குங்க, அது பொறுமையாக வரட்டும். அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பார்க்குறாருங்க. இப்போ இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க. இதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ என்னென்ன பேசணும் என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. இதில் ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டியது பட்டா கொடுத்துருக்கிறது வேற ஒரு சர்வே நம்பர் இருக்குங்க. இதுக்கு RTIலயே எல்லா விதமான இதுவும் யார் பேர்லேருந்து பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணாங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ RTO என்கொயரி நடந்தது, இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல எங்க சம்பந்தம் முதலியார் எங்க தாத்தாவுடைய பெயர் வர வேண்டிய இடத்துல தவறான அவங்களுக்கு பட்டா இருந்தது. லிங்க் டாக்குமெண்ட்டே இல்லாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆஃபீஸில் இந்த தவறுதலான பட்டாவால் நான் பெருமளவில் நானும் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நீதிமன்றத்தை அணுகி எனக்கு கிடைக்கும் நியாயம், அது கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்க. ஆனால் அதுக்குள்ளே இவர் இடத்த விற்கிறதுக்கு பார்க்குறாரு. அதுக்காக தான் இதை பப்ளிக்கு தெரியப்படுத்தணும், பத்திரிகை நண்பர்களான உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் வந்தேங்க. அவங்க தவறு பண்ணதுக்கு எல்லாமே, அதாவது டெத் சர்டிபிகேட் இல்ல, லீகல் ஹெயர் சர்டிபிகேட் இல்லைன்னு RTIலயே நான் வாங்கியிருக்கேன். ஒரு சாதாரண மக்களான நான் இப்ப எங்க தாத்தாக்கு 60 வருஷம் கழிச்சு MC சம்பந்த முதலியாருக்கு லீகல் ஹெயர் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றாங்க, அவங்க மகள்னு சொல்றாங்க, ஜான்வி கபூரும் குஷி கபூரும். இவங்க எல்லாருக்கும் லீகல் ஹெயர் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட்டே இல்லை. ஆனா சோழிங்கநல்லூர் தாலுக்கால பட்டா கொடுத்துருக்காங்க. லிட்டிகேஷன் அது எனக்கு தெரியாது சார். அவர் விற்க முயற்சிக்கிறாருன்னு ஒருத்தங்க மூலியமா எனக்கு தெரிய வந்த உடனே அதை நான் இது சரி ஓகே, அவர் OS இருக்கிறத மறைச்சு தெரியப்படுத்துறாரு. நான் நீதிமன்றத்துல ஜெயிக்கிறதுக்குள்ள இவர் இதை வித்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து நான் மேல மேல அதிகமா போராடணுமேன்றதுனாலதான் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேங்க. ஸ்ரீதேவி அம்மா வாங்கியிருக்காங்க.
பட்டா பெயர் மாற்றம் பண்ணவே இல்லை. 2023 வரைக்கும் 35 வருஷம் காலமா எனக்கு பட்டா பெயர் மாற்றம் பண்ண தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய நாலேஜுக்கு வந்துச்சு சார். எங்க தாத்தா பேர்ல, சம்பந்த முதலியார் பேர்ல. தாத்தாக்கு பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, எங்க பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, எங்க அத்தைங்க 2 பேரும், 5 பேரும் இறந்துட்டாங்க. அதுல எங்க அப்பாவுடைய பசங்க நாங்க 2 பேரும், எங்க அத்தைக்கு 7 பசங்க, அதுல 2 பேர் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7 பசங்கள்ல மிச்சவங்க வசதியா இருக்காங்கன்றதுனால அவங்க வரல போல இருக்கு. இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது கேட்கணும்னா இவங்க கிட்டையும் கேட்கணும். நித்யானந்தன், MC ஜெகதீஸ்வரி, ராணியம்மாள், 2 பொண்ணுங்க, 3 ஆம்பளை பசங்க. இல்லாத சொத்தை எங்க அத்தை ஃபேமிலி வித்திருக்காங்க சார். அதாவது வந்து பொது சொத்து சார். இப்போ MC ராணியம்மாள் சொன்னாங்க. ஆமா சார். எங்க சம்பந்த முதலியாரோட சொத்தை ஸ்ரீதேவி அம்மா வாங்குறாங்க. பொது சொத்தை 5 பேருக்கும் சேர வேண்டிய சொத்தை, 5 பசங்களுக்கும் சேர வேண்டிய சொத்தை அந்த அம்மா வாங்குறாங்க. அதுல ஒருத்தங்க மட்டும் தான் விக்கிறாங்க. MC ராணி அம்மாள்ன்றவங்க லீகல் ஹேர்ஸ் விக்கிறாங்க. அதுலதான் நாங்க 2 பேர், மத்த 4 பேர் ஒரு உண்மை என்னன்னா, ஸ்ரீதேவி சொத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த தேதியில அந்த சொத்தை வித்தவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்ல, வாங்கின இவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது. ஸ்ரீதேவிக்கு வித்தவங்க அந்த இடத்த ஏற்கனவே இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க. இவங்க அத்தை பேரு MC ராணி அம்மாள், தேவியானி அம்மாள், அலைஸ் ராணி அம்மாள் என்றவங்க அவங்க பாகத்தை வித்துட்டாங்க. அவங்களுக்கு அலாட் பண்ண பாகத்தை அவங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு வித்துட்டாங்க. 7.5 ஏக்கர் 7 ஏக்கர் 76 சென்ட்ல 7.5 ஏக்கர் ஏற்கனவே ஒருத்தருக்கு வித்துட்டாங்க. 81ல வித்துட்டாங்க. அதே வித்த சொத்து அந்த 7 ஏக்கர் 76 சென்ட்ல ஸ்ரீதேவி குடும்பம் 4.5 ஏக்கர் வாங்குறாங்க. ஏற்கனவே 7 ஏக்கர் 76 சென்ட்ல 7.5 ஏக்கர் போச்சுன்னா மிச்சம் அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கீடு பண்ண அந்த குடும்பத்துக்கு மிச்சம் இருக்குது 26 சென்ட் தான். ஆனா அவங்க 8 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு 88ல என்ன பண்றாங்கன்னா 4.5 ஏக்கரை ஸ்ரீதேவிக்கு விற்கிறாங்க. சோ ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லாத இடத்த நம்ம வாங்கிட்டோம்ட்டு. அதனால அவங்களால பட்டா வாங்க முடியல. 35 வருஷமா போராடிட்டாங்க. அவங்க டெத்துக்கு அப்புறமா ரெவென்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க குடும்ப சொத்து ஒண்ணு, பொது சொத்து ஒண்ணு இருக்கு, அந்த சொத்துல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கரையம் வாங்கினதுல வேற சர்வே நம்பர், பட்டா போட்டு கொடுத்தது வேற சர்வே நம்பர். ஓகேங்களா? இப்போ மோசடியா பட்டா வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பட்டாவை யூஸ் பண்ணி 1,87,00,000 ரூபாய்க்கு கவர்மெண்ட்ல இருந்து லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவர் வாங்கிட்டாரு. சோ இவங்க சொத்துல பட்டாவும் மோசடியா போட்டு அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க. இப்ப இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்துல கேச போட்டாங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வர அந்த பவர் உண்டு. அதனால இவங்க அந்த பிரேயர் அங்க கேட்கல. இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குல்ல அப்படின்றாங்க. கோர்ட்ல அவர் வாங்கின பத்திரம் செல்லுபடி செல்லத்தக்கது இல்லைன்னா கோர்ட்ல கேட்டிருக்காங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்றதுக்கு ரெவென்யூக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு. ரெவென்யூ என்ன பண்ணணும்னா ஸ்ரீதேவி வாங்கின கரைய பத்திரத்தை வாங்கி அதுல என்ன சர்வே நம்பர் இருக்குதோ அந்த சர்வே நம்பருக்கு தான் பட்டா கொடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்க வாங்கினது ஒரு சர்வே நம்பர், பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர். இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும், ரெவென்யூக்கும் தெரியும். சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமா இப்போ கரைய ஆவணம் இல்லாம இவங்க சொத்துக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு. இதுதான் நடந்தது. இப்போ தெளிவா வந்து பட்டாவை மோசடியா பண்ணிட்டாங்கன்னு தெளிவா ரெவென்யூக்கு தெரியுது. ஆனா ரெவென்யூ அதை கேன்சல் பண்ண மறுக்குது. கேன்சல் பண்றதுக்கு இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இல்லாத காரணங்களை சொல்லி அலகழிக்கிறாங்க, வருஷ கணக்கில் நடக்க வைக்கிறாங்க, ஏற்றுக்கவே முடியாத காரணங்கள் சொல்றாங்க, இப்படியே அலகழிச்சுட்டே இருக்கிறாங்க.
இப்போ கடைசியா என்னன்னா இவங்க லேண்டுக்கு அவங்க கரையை வாங்கிட்டு வேற லேண்டு, பட்டாவை இவங்க லேண்ட்ல வாங்கிட்டு இவங்களுக்கு வர இழப்பீடு வாங்கிட்டு இப்போ அந்த பட்டாவை பேஸ் பண்ணி அந்த சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ இவங்களுக்கு மேல மேல பாதிப்பு. இந்த பாதிப்பெல்லாம் ரெவென்யூக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ரெவென்யூ தான். ரெவென்யூ இதுக்கு வந்து துரிதமா இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்தாலே போதும். அது எடுக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஆப்ஷனே இல்ல. அதனால இவங்க வந்து இப்போ நாளைக்கு அந்த சொத்தை வித்துட்டாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு காம்ப்ளிகேட்டா போயிடும். ஏற்கனவே இவங்க சொத்துல பட்டா மாறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இழப்பீடு அவங்க இவங்களுக்கு வர வேண்டிய காசையும் அவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கும் இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த சொத்தை வந்து அவங்க வித்துட்டாங்கன்னா திருப்பி வாங்கினவங்க பின்னாடி ஓடணும். அது எவ்வளவு பேர் ஜாம்பவான் வாங்குவாங்கன்னு தெரியாது. அவங்கள எதிர்த்தும் இவங்க போராட்டிட்டு இருக்கணும். இதுதான் இன்னைக்கு இவங்களோட நிலைமை. சோ வருவாய்த்துறை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவாய்த்துறை இவங்களுக்கு செய்ய வேண்டிய நிவாரணத்தை செய்ய மறுக்குது. இதுதான் இவங்களோட கோரிக்கை. இவ்வளவு பேசினாலும் எல்லாருக்குமே தெரியுது தப்பு நடந்து போச்சு. ஒரு கட்டத்துல ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது. கூப்பிடுறாங்க, அன்னைக்கு போயிட்டு வாங்கன்றாங்க. என்கொயரி கூப்பிடுறாங்க, என்கொயரி நடக்கும், இன்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஒன்னும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. ஏற்கனவே இவங்க வாங்கின இந்த சொத்து ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இல்லையா, அவங்க பேர்ல கரையப்பட்டு இருக்கு, அவங்க பேர்ல பட்டா இருக்கு, அவங்க வாங்கின சொத்துக்கு இருக்குது. ஆனா இவங்க அதே சொத்தை மறுபடியும் வாங்கிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு, ரெண்டுமே ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் தான் இருக்கு. சோ இப்ப என்னன்னா அவங்க அப்படின்னு பக்கத்துல இவங்களுடைய பொது சொத்து குடும்பத்துல யாருக்குமே பார்க்க தெரியல. அந்த 261 ஏக்கர்ல எல்லாருமே பார்க்க பிரிச்சு போய் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வந்து இவங்களுக்கு மொத்தமா இருக்கு. அது எல்லாருக்குமே சொந்தம், இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சொந்தம். அதுல பட்டா போட்டு கொடுக்க சொல்லி அதுல பட்டா வாங்கிட்டாங்க. சோ வாங்கிட்டு ஒரு லேண்டு, பட்டா போட்டது வேற லேண்டு. அதை வாங்கி ஹைவே டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி அந்த பட்டாவை காமிச்சு நாங்க தான் ஓனர் சொல்லி அதுல கிட்டத்தட்ட 1,86,00,000 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. பட்டாவை எந்த விதமான முன்னாவணமும் இல்லாம லிங்க் டாக்குமெண்ட் இல்லாம அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதை ரத்து பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இழப்பீடு தொகை தவறுலாம் மாத்திட்டாங்க இல்லையா, அதை இவங்க பேர் கொடுக்கணும். இதுதான் இவங்களுடைய கோரிக்கை. வருவாய்த்துறை தான் சார் எடுக்கணும். வருவாய்த்துறை தவறுதலா அவங்களுக்கு கொடுத்த பட்டாவை வந்து இப்போ கேட்டா ஓஎஸ்க்கு நீங்க பெண்டிங் இருக்கு அப்படின்றாங்க. நான் 2 வருஷமா அவங்க பின்னாடி அலைஞ்சிருக்கேன் பட்டாக்காக. எல்லா துறையிலயும் கொடுத்துருக்கேன். டிஆர்ஓல இருந்து கலெக்டர்ல இருந்து ஆர்டிஓல இருந்து தாசில்தார்ல இருந்து அரசு செயலாளர்ல இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா இடத்துலயுமே நான் கொடுத்துருக்கேன் மனு. என்னுடைய மனு எங்கேயுமே இது பண்ணல. இப்ப ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு என்கொயரி நடந்தது. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓஎஸ் பெண்டிங்ல இருக்குன்றாங்க. இப்ப அவர் விற்க முயற்சிக்கிறாரு. இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, செய்ய வேண்டிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எனக்கு நியாயத்தை செஞ்சாலுமே எனக்கு இப்ப நான் நீதிமன்றத்துல அன்னைக்கு அங்க வரட்டும் தீர்ப்ப, அதுக்குள்ளே இவர் விற்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் சார். நடிகை ஸ்ரீதேவி குடும்பத்துக்கு கொடுத்த பட்டாக்கு கரைய பத்திரமே இல்ல. இன்ட்ரிம் போட்டிருக்கேன் சார். எல்லாமே நான் நீதிமன்றத்துல அனுப்பிட்டேன் சார். ஸ்டே அப்ளிகேஷன் மூவ் பண்ணிருக்கோம். கோர்ட்ல மூவ் பண்ண அன்னைக்கு ஸ்டே கிடைக்கல. அவங்க கவுண்டர் போட்டுட்டு அதை பத்தி டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அது பெண்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள சொத்தை விற்க ட்ரை பண்றாரு.